நடிப்பு, இசை என்று இரண்டிலுமே வெற்றி கொடி நாட்டியிருக்கின்றார் ஜி. வி. பிரகாஷ். வசந்த பாலனின் வெயில் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமான ஜி. வி. பிரகாஷ், டார்லிங் மூலம் நாயகனாக மாறினார். இந்நிலையில் இவர் இசையமைத்து வெளியான 7 படங்கள் தொடர் வெற்றியை பெற்றுள்ளன. எவ்வளவு நாள் தான் இசையமைப்பாளராக இருப்பது என்று நினைத்த ஜி.வி. பென்சில் படத்தின் நாயகனாக மாறினார். ஸ்கூல் பையனாக நடித்த பென்சில் வெளியாவதற்குள் டார்லிங் வெளியாகி ஜி. வி. பிரகாஷை நாயகனாக ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டது. மேலும் ஆம்பளை என 2 பெரிய படங்களுடன் மோதி ஜி. வி. பிரகாஷ் பெற்ற வெற்றி ஒட்டுமொத்த திரையுலகையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சான்றிதழுடன் இவரின் 2வது படமாக வெளியான த்ரிஷா இல்லனா நயன்தாரா வசூலை குவித்ததில் தமிழ் சினிமாவின் முழு நேர நடிகராக மாறிவிட்டார் ஜி. வி. பிரகாஷ். இதனால் இவரின் முதல் திரைப்படமான பென்சிலுக்கு முடிவு காண பிறந்துள்ளது. டார்லிங், த்ரிஷா இல்லனா நயன்தாரா படங்களை தொடர்ந்து வருகின்ற 22ஆம் தேதி பென்சில் வெளியாக உள்ளது. 2015 முதல் 2016இல் ஜி. வி. பிரகாஷின் இசையில் வெளியான டார்லிங், த்ரிஷா இல்லனா நயன்தாரா, கொம்பன், காக்கா முட்டை, ஈட்டி, விசாரணை, தெறி என 7 படங்களும் வரிசையாக ஹிட் அடித்துள்ளன. நடிப்பு, இசை என இரட்டை குதிரையில் சவாரி செய்து வரும் ஜி. வி. பிரகாஷின் கைவசம் தற்போது ஏகப்பட்ட படங்கள் உள்ளன. இதில் இவர் இசையமைக்கும் படங்களை விட நடிக்கும் படங்களே அதிகம்.